Hi hello folks, welcome back to Big Movie Shows. Attack on Titan Season 4 ஏற்கனவே வந்த பழைய 3 சீசனுக்கும் மிகப்பெரிய ஹிட் கிடைச்சனால தான் இந்த சீசன் 4 ரிலீஸ் பண்ணாங்க. இவனுங்களால ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கலன்னா சும்மாவே இருக்க முடியாது. WIT கிட்ட இருந்து மாப்பா ஸ்டுடியோஸ் இதை வாங்கிட்டாங்க. நிறைய பேருக்கு மாப்பா ஸ்டுடியோஸோட அனிமேஷன் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அனிமே சீரீஸ் ரொம்ப டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. கேரக்டர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. லீவே ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்கன்னே சொல்லணும். ஆனாலும் ஃபேன்ஸ் திட்டுற அளவுலாம் அனிமேஷன் இல்லை, ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. இதில் வேற சினாரியோ வேற சீனரிஸ் காட்டுறாங்க, அதையும் ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கதை சேஞ்ச் ஆகிட்டே போகிற சமயத்தில் அவங்களோட எமோஷன்ஸை அனிமி மூலியமாக தான், அந்த அனிமேஷன் மூலியமாக தான் நம்ம காட்ட முடியும். அதை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. கதை வந்து டைட்டன்ஸையும் தாண்டி வால்ஸையும் தாண்டி கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்தில் மக்கள் நிறையா பேருக்கு இந்த கதை பிடிக்கலனாலும் ஆனால் த ரியல் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தான் உண்மையான கதையே வந்துட்டு இருக்கிற சமயத்தில் இதுதான் தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் இந்த சீசன் 4க்கு வந்து ஹேட்ரடை காமிச்சிட்டே தான் இருந்தாங்க, மெயினாக அந்த மாப்பா ஸ்டுடியோஸ்னாலேயே. அதுக்கப்புறம் கதையும் இப்படி காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போக போக நிறைய பேருக்கு இது பிடிக்காம போனாலும் இன்னும் இதோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே தான் சொல்லணும். சீசன் 1க்கும் சீசன் 4க்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நடந்ததையும் இதில் நடக்கிறதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சீசன் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சீசன் 4ல் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லிப் நடந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் அவங்க பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். டைம் ஸ்லிப்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க சீசன் 3ல், ஆனால் சீசன் 4ல் காட்டும் போது எல்லாருமே பெரிய பசங்களாக இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல டைம் ஸ்லிப்னு நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலில் பின்னி எடுத்துட்டாங்கன்னே சொல்லணும். எனக்கு பர்சனலாக இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி இன்ட்ரோ மியூசிக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட இன்ட்ரோ மியூசிக் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் யூடியூப்ல கூட சீசன் 4 இன்ட்ரோ மியூசிக்னு சர்ச் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சீசன் 4ல் பார்த்தீங்கன்னா எல்லாரு கேரக்டர்ஸுக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தாங்க. எல்லாரோட கேரக்டருமே நம்ம கடைசியில் புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதில் இப்போதைக்கு பெஸ்ட்டாக காட்டிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எரன் ஏகார். இவர் தான் இந்த கதையோட ஹீரோவே. ஆனால் நான் இவரை பற்றி பெருசாக பேசவே இல்லை எந்த ரிவ்யூலையும். ஆனால் இந்த சீசனில் பேச வச்சுட்டாரு. ரொம்பவுமே இம்மெச்சூராக காட்டிட்டு இருந்த இந்த கேரக்டரை இப்போ வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு எரன் ஏகாரை பிடிக்காது. ஏன்னா பாருங்களேன், டிவேவை இதில் கூட்டு வச்சு கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னே தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என் தலைவன் லீவுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா. அதுக்கப்புறம் ஜீக்கி ஏகார், இவரோட எமோஷன்ஸை சூப்பராகவே காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நமக்கே ஜீக்கி ஏகாருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணலாமேங்கிற அளவு தோணும். அந்த அளவு அவரோட கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கேபி, இந்த பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லணும். ஸ்க்ரீன் டைமும் நிறைய அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணை சுற்றி தான் கதையே நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு என்னமோ கொஞ்சம் இந்த பொண்ணோட ஸ்கிரீன் டைமை குறைச்சிருக்கலாம்னு தோணுது. ஆனா இந்த சீசன்ல நமக்கு ஸ்டோரி அண்ட் எமோஷனை சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. இதில் சூப்பரான ஃபைட் சீன் ஒன்று சொல்லணும்னா அட்டாக்கிங் டைட்டன் விசஸ் வார் ஹேமர் டைட்டன். வேற லெவலில் இந்த ஃபைட் சீன் இருக்கும். எல்லா டைட்டனும் வந்துடும். பீஸ்ட் டைட்டன், ஆர்மர்டு டைட்டன், ஜா டைட்டன், பிளேசல் டைட்டன், எல்லா டைட்டனையும் இறக்கி வேற லெவல் ஃபைட் சீன். சீசன் 1க்கும் சீசன் 4க்கும் அந்த ஸ்டோரி கதைக்கும் சம்பந்தமே இருக்காது, வேற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் நம்ம ரிவ்யூக்கு அப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துட்டு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏஓடி ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. பார்ப்போம். கதை ஏற்கனவே சீசன் 4லயே மாறிடுச்சு. இன்னும் சீசன் ஃபைனல் பார்ட்டில் என்ன பண்றாங்கன்னு எனக்கும் சுத்தமா தெரியல. பேசாம மாங்காவை படிச்சிடலாமான்னு தோணுது. இசையாமா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, சீசன் ஃபைனல் பார்ட்டில் வந்து நிறைய பேர் அட்டாக் ஆன் டைட்டனை வெறுத்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போது. ஒவ்வொரு எபிசோடாக விடுறாங்களா இல்லை மொத்தமாக ஒரு 15 எபிசோடு பேக்கடாக விடுறாங்களான்னு எனக்கும் தெரியல. நான் உங்களை இன்னும் ஒரு பெட்டரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பழைய வீடியோஸை பார்த்துட்டு இருங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் கூட நம்ம சேனலில்